அத்தைட்ட நேத்து கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டோமோ. சே, நம்ம யார்கிட்டயுமே இப்படி பேசினதே இல்ல. நேத்து ஏன் நம்ம அத்தைட்ட இப்படி பேசணும்? ஐயோ, என்ன நினைச்சிருப்பாங்க நம்மள? சே, இப்படி பேசிருக்க கூடாது. நம்ம பேசுனது தப்பு. ஒருவேளை பாண்டியத்தன் கிட்டன்னு கேட்டிருந்தா என்ன நினைப்பாரு? நம்ம விரும்பதே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அதை வச்சு நம்ம அம்மாவை பிளாக்மெயில் பண்ணுது அப்படின்னு நினைச்சிருப்பாரு. சே, பவி, நீ பண்ணது ரொம்ப தப்பு. பெரியவங்கள்ட்ட அப்படிலாம் பேசவே கூடாது. என்ன உனக்கு நேத்து இப்படி ஒரு தைரியம்? என்ன பவி பாக்குற? நான் உன் மனசாட்சியா? இவ்வளவு நாள் பேசாத பவி, நேத்து அப்பா என்ன வாய்! உனக்கு இப்படிலாம் கூட வாய் பேச தெரியுமா என்ன? போ, நீ வேற. அப்பப்போ வந்து எதையாவது சொல்லி என்ன கூட கொஞ்சம் குழப்பி விட்டுட்டு போயிருவேன். நானே அத்திட்ட நேத்து கொஞ்சம் ஓவரா பேசிட்டமேன்னு வருத்தத்துல இருக்கேன். உன் சித்தி உன்னை எம்பிட்டு நாள் எவ்வளவு கொடுமைப்படுத்திருப்பாங்க. மடிச்ச துணிய வேனுக்குண்டே களைச்சு போட்டு மறுபடியும் மடின்னு சொல்லுவாங்க. அப்பம்லாம் வராத கோபம் நேத்து உனக்கு ஏன் வந்தது? இது கூட தெரியல. உன் அத்தை உனக்கு உரிமைப்பட்டவங்க. உரிமைப்பட்டவங்க கிட்ட தானே அதிக கோபமும் உரிமையும் எடுக்க முடியும். அந்த உரிமையை தான் எடுத்து நேத்து கோவப்பட்டுட்ட. அதுவும் இல்லாம நீ மனசார உன் பாண்டியத்தான விரும்புற. அது விரும்பக்கூடாது, அவனை விட்டு போன்ட்டா சொல்ல முடியுமா இல்ல? அதான் அந்த கோவமும் உரிமையும் சேர்ந்துதான் உனத்தையே நீ பேசியிருக்க. இதுல தப்பு எதுவும் இல்ல. இல்ல, நான் பேசுனது தப்புதான். நான் என் சித்தி கூட எவ்வளவு குடும்பப்படுத்திருக்காங்க, நான் என்னன்ட்டு பேசினதே இல்ல. அவங்க சொல்லத நான் கேட்டுப்பேன். ஆனா நேத்து அவங்கள்ட்ட கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன். என்ன இருந்தாலும் என் அத்தை இல்ல, எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. வாயே திறக்காத பூச்சி, நேத்து வாய் பேசியிருக்க. சந்தோஷப்படுவியா? நீ என்ன நல்லா இருக்கவளையா போய் வஞ்ச? இல்ல இல்ல, நீ மனசார நீயும் உனத்தாலும் விரும்புவ. அதை அவங்க பிரிக்க பார்த்தா பேசிதானே ஆகணும். பேச இடத்துல பேசாதான் மதிப்பு. அப்ப நான் பேசுனது சரிங்கறியா? ஆமா, சரிதான். நீ பேசுனது 100% சரிதான். ஏன்னா உன் பாண்டியத்தனுக்கு ஏற்கனவே பார்த்த பொண்ணு அவருக்கு பிடிக்கல, அந்த பொண்ணுக்கும் இவரை பிடிக்கல. அதனால இருமணம் எனக்குதான் திருமணம். என்னையாத மனத்தை வச்சு என்ன செய்ய சொல்லு? உனக்கும் அத்தானுக்கு தான் பொருத்தம். அதனால நீ உன் மாமியார் என்ன சொன்னாலும் அவங்கள ஏத்து பேசி எடுத்து முன்ன வந்து உன் அத்தனை கல்யாணம் பண்ணி காமி. சரியா? அதுக்குண்டு அவங்கள அப்படி பேசிட்டேமே, அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு பின்வாங்காத. பாண்டிக்கு பவித்ரான் தான், பவித்ராக்கு பாண்டிதான்னு கடவுளால எழுதப்பட்டது. சரியா? அதனால நீ வருத்தப்படாத. ஆனா என்ன ஒண்ணு, உன் மாமியார இப்ப இருந்தே நீ கொஞ்சம் வாய் பேசி சமாளிச்சாதான் கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வாய் பேசத்தான் செய்வாங்க. கொஞ்சம் இல்ல, ஏன் நிறையவே பேசுவாங்க. அதெல்லாம் நீ வாய் பேசிதான் சமாளிச்சாகணும். இப்படி உம்முன்ட்டு இருந்தேன்ட்டு வைய, இந்த உன் சித்தி என்ன பாடுபடுத்துதாக. நீ நேத்து பேசின வாய இன்னைக்கு உன் சித்திட்ட கொஞ்சம் பேசி பாரு. அவங்க பாட்டு இருப்பாங்க, எல்லா வேலையும் கடமுடாமுடான்னு செய்வாங்க. ஐயோ, சித்தியே நான் வையவா? அதெல்லாம் செய்ய மாட்டேன். என்ன இருந்தாலும் சித்தி எனக்கு ஒரு அம்மா ஸ்தானம் தானே. அவங்க என்னைய பாத்துக்கிட்டாலும் என்னைய கொடுமைப்படுத்தினாலும் அவங்க இருக்கிறதுனால தானே இந்த குடும்பம் நல்லா போயிட்டு இருக்குது. சரி சரி, நான் உன் சித்திய பேசுன்றலாம் சொல்லல. நேத்து உன் மாமியார்கிட்ட பேசுனத இவங்கள்ட்ட பேசினா நீ வீட்டு வேலை செய்யணும்ட்டு அவசியம் இல்ல. அதுக்குதான் சொன்னேன். சரி, இருந்து யோசிச்சுட்டு இருக்காத. நீ பண்ணதெல்லாம் சரிதான். இவன் என்ன இம்புட்டு நகை அடிக்கிட்டு உட்காந்துருக்கா? பக்கத்துல சடங்கு விட்டுது. இம்புட்டு நகை எங்க இருந்து எடுத்து போட்டா? கவரிங்கா இருக்குமோ ஒரு வேலை? நம்ம கூட குறவாத்தான் போட்டிருக்கோம். என்னடி கிளம்பிட்டியா? பொண்ணு மாதிரி உட்காந்துருக்கேங்கிட்டு நான் இப்பவே ரெடி ஆகி வெளியே போய் நிக்கிறேன். என்ன, கவர்ல 100 ரூபாய் பணத்தை வச்சியா? இல்ல சித்தி, அதான் உங்களை காங்கலையா எம்பிட்டு வைக்கணும்ட்டு தெரியல, அதான் உட்காந்துருக்கேன். 100 ரூபாய் வச்சா போதுமா சித்தி? ரொம்ப தெரிஞ்சவங்க இல்ல. ஆமா, போதும் போதும், 100 ரூபாய். இதே 50 ரூபாய் வச்சிருப்பேன். சொந்த காரியா போனால நாளை பின்ன கவரை திறந்து பார்த்துட்டு 50 ரூபாய் வச்சிருக்கான்ட்டு வாய போலப்பா. அதே 100 ரூபாய் வச்சேன். உன்னை ஏன் கூப்பிட்டேன்னா, 100 ரூபாய் வச்சிருக்குல்ல, ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாலும் 50 ரூபாய் ஒரு ஆளுக்கு, 2 பேர்த்துக்கு 100 ரூபாய் ஆகும். அத கணக்கு பண்ணிட்டியா உன்னை கூட்டிட்டு போறேன். இல்லாட்டா உன்னைய கூட்டிட்டு போகணும்னு எனக்கு அந்த தலையெழுத்தா? வீட்டுலதான் அம்பட்டு சோழி கிடக்குதே. சரிங்க சித்தி, அப்போ 100 ரூபாய் வச்சிருந்தேன். உங்க பேரும் போடவா, அப்பா பேரும் உங்க பேரும் சேர்த்து போடவா? ஆமா, 100 ரூபாய் கொடுக்கல, 2 பேத்துக்கு பேரையும் சேர்த்தே போடு. சரி சரி, நேரம் ஆக்காத, சீக்கிரம் வா. நம்மளும் பெசாட்டி 2 நகை எடுத்து போட்டிருக்கலாமோ? இவளே போட்டிருக்கா. போட்டுட்டு போறது இல்ல, கண் பேரு விழும். வேணாம்ப்பா, வேணாம். அங்கிட்டு போட்டுட்டு வந்து போய் இங்கிட்டு வந்து உளுந்து கிடக்கணும் எதுக்கு? பாவமாவே போவோம். அப்போ நான் பேசுறது சரிதான் அப்பா. இப்பதான் மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்குது. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொங்கல் ஹாலிடேஸ்லாம் எப்படி போச்சு? பொங்கல் செலிப்ரேஷனுக்கு எல்லாரும் வருவீங்கன்னு பார்த்தா யாரும் வரல. கலை, நீ எங்க போயிருந்த பொங்கலுக்கு? மாப்பா சொல்லலையா? அண்ணனும் குழந்தை பிறந்திருக்கு, அதான் வரலன்னு சொல்லுங்களா? சொல்லலையே நீ? சொல்லும்ல, சொல்லாம எப்படி இருப்பேன்? சொல்லவும் செஞ்சேன், அவங்க தெரியாத மாதிரி கேட்காங்க. நீ எந்திரிச்சு சொல்லு, எங்க அண்ணனும் குழந்தை பிறந்திருக்கு, அதான் வரலன்ட்டு. எங்க அண்ணனுக்கு பொங்கல் குழந்தை பிறந்து ஆம்பளை மேடம் எக்ஸ்ட்ரா நிக்கேண்டமா. அதான் நின்னு எல்லாத்துக்கும் லட்டு இதெல்லாம் விளம்பிக்கிட்டு வர நேரம் ஆயிட்டு மேடம். சொல்லியிருந்தேன் நான் உங்கள்கிட்ட. ஓகே ஓகே, சித்தப்பா ஆயாச்சுன்னா கலை. ஓகே, உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாமோட பேப்பர்ஸ்லாம் இருக்கு, எல்லாம் ஸ்டாஃப் ரூம்ல வச்சுட்டேன். சரி, ஆஃப்டர்நூன் கொண்டு வரேன். என்ன ஜெசிகா,
லீவுக்கு உங்க வீட்டுக்குலாம் போயிட்டு வந்தாச்சா? ஒரு வாரம் லீவ்ல பொங்கல்லாம் எப்படி இருந்து உங்க ஊர்ல? ஆமா பூமாரி, 1 வீக் செம்மையா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். பொங்கல் செலிப்ரேஷன் சூப்பர். நெக்ஸ்ட் டே வந்து நாங்க எப்பவுமே டூர் மாதிரி போவோம். இந்த வாட்டி மூணார் போயிருந்தோம், நல்லா இருந்துச்சு. மூணாரா? மூணார்லாம் போயிருக்கீங்களா? பரவாயில்லையே. மூணார் எங்கிட்டு இருக்குது? மூணாறுல போயிட்டியா பூமாரி? அப்பா, மூணாறு அடிக்கடி போய் சலிச்ச பிளேஸ். நாங்க அடிக்கடி போவோம். பெருசா ஒண்ணும் இல்ல. ஸ்ட்ராபெரி கிரேப்ஸ் தோட்டம்லாம் இருக்கு. பறிச்சுக்கலாம். ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, கேட்டுட்டு பறிச்சுக்கலாம். பெருசா ஒண்ணும் இல்ல, எஸ்டேட்ஸ் அந்த மாதிரி. பூமாரி, என் கூட இருக்க வரியா? நாங்க இன்னும் இப்போ மூணாறு போனா நான் கூப்பிடுறேன். வீட்டுல கேட்டு வரியா? நான் வேணா வீட்டுல பர்மிஷன் கேட்கறேன், சேர்ந்து போயிட்டு வரலாம். இல்ல ரேகா, வீட்டுல விட மாட்டாங்க. நீ போவேனா சொல்லு, நான் வீட்டுல கேட்டு பாக்குறேன். என்ன, எனக்கும் ஒரு ஆசையா. நாங்க இப்பதானே கொடைக்கானல் போயிட்டு வந்தோம் இடையில. வேணா கேட்டு பாக்குறேன். ஆமா ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் கூட டூருக்கு போனாலும் வீட்டுல ஒத்துக்கிட மாட்டாங்க. ஆனா அடிக்கடி யார்ட்டையாவது போன் பேசினா மட்டும் ஒத்துப்பாங்க. அப்படித்தானே பூமாரி? என்ன போனா? யார் போன்? யார் பேசுவாங்க? என்னடி உலக? ஜெசிகா, சும்மா இரு. இல்ல இல்ல ரேகா, சும்மா கிண்டல் பண்றா. அன்னைக்கு போன் வாங்கியதுல அதான் கிண்டல் பண்றா, வேற ஒண்ணும் இல்ல. சரி, லஞ்ச் பீரியட் சாப்பிட போலாமா? ஷோ, இவருக்கு போனே போடல 2 நாளா. உங்களுக்காக விஷ் பண்ணலான்ட்டு பார்த்தா வீட்டுல எல்லாரும் இருந்தாங்க. எப்படி விஷ் பண்ண? சே, பாவம், தேடிக்கிட்டே இருப்பாரு. ஜெசிகாட்ட போன் வாங்கி பேசலாமா? சரி கேப்போம். ஜெசி, ஜெசி, சாப்பிட்டியா? எனக்கு கொஞ்சம் மொபைல் தருவியா? ஒரு 10 நிமிஷத்துல தரேன். என்ன பூமாரி, வழக்கமா பேசுறவங்ககிட்ட தானா இல்ல வேற யார்ட்ட தானா? இப்ப என்ன அடிக்கடி போன் கேக்குற? அது யாருன்னு சொல்ல மாட்டேங்க, ஆனா சர்ப்ரைஸாவே இருக்குது. பாத்துக்கலாம். இல்லடி, தெரிஞ்சவங்ககிட்ட தான் சுடிதார் தைக்க கொடுத்துருந்தேன். தச்சுட்டாளா என்னன்னு கேட்கறதுக்குதியா. நம்பிட்டேன் நம்பிட்டேன். இனிமேல் இதோட பெட்டரா போய் சொல்லுங்க. சுடிதார் தைக்க போன் போட்டு கேக்குறியா? இதெல்லாம் நம்பது மாதிரியே இருக்குது. நானும் உன் ஸ்டேஜ் தான், எல்லாம் எனக்கும் தெரியும். என்ன உன் பாய் ஃப்ரெண்ட் பேசுறது தானே? பேசிட்டு 10 மினிட்ல தந்துருன்னு எனவும் கால் வரும். இல்லடி, துணி தைக்க கொடுத்தேன் அவர்கிட்டதியா. பொங்கலுக்கே கொடுத்துருந்தேன், தைக்கல. அதான் இப்ப மாதிரி தச்சு முடிச்சாரா என்னன்ட்டு கேட்கதியா. சரிடி, நம்பிட்டேன். டெய்லர்கிட்ட பேசினாலும் சரி, டாக்டர்கிட்ட பேசினாலும் சரி, இல்ல கலெக்டர்டே பேசிக்கோ. பேசிட்டு 10 நிமிஷத்துல போனை தந்துருவேன்னு. சரிடி, இப்ப தந்துருவேன்னு. ஷோ, ச்சே. நம்ம போன் பண்ணிட்டு எப்போ நம்பர் அழிச்சு தானே கொடுப்போம். வேற எதுவும் நம்பர் கிடக்குமா என்ன? சரியா சொல்லுதா, டாக்டர்கிட்ட பேசினாலும்ட்டா. பயமாத்தான் இருக்கு. அவர் வேற போன் வாங்கி தரேன்னு சொல்லுறாரு. வாங்கி நம்ம எங்கிட்டு கொண்டு வைக்க? அது வேற வீண் பிரச்சனை. அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி, போன் பண்ணுவோம். என்னடா, ரொம்ப சின்சியரா ரிப்போர்ட் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆளே பார்க்க முடியல. நான் தான் வந்து உன்னை ஹாஸ்பிட்டல் பாக்குற மாதிரி இருக்குது. ஒரு போன் கூட பண்ணல, மறந்துட்டியோ? வாங்க மாப்பிள்ள சார், வாங்க. நான் கேட்கறதுக்கு முன்னாடி இங்க கேட்டுருவீங்களே. என்ன சார் அந்த பக்கம் காணவே இல்ல, பார்க்கவும் முடியல. போன் பண்ணலையாண்ணா? எத்தனை தடவை போன் பண்ணிருக்கேன்னு உன் போன் எடுத்து பாரு முதல்ல. மிஸ்டு கால் நிறைய கிடக்கும். பொங்கல் கூட கால் பண்ணேன் விஷ் பண்றதுக்கு, போனே நீ எடுக்கலையே. எங்கடா போயிருந்த? என்னடா, இன்விடேஷன் வைக்கிறதுக்கு அங்க எங்க அலைஞ்சு முடியலப்பா. கல்யாணம் கூட நடத்திடலாம், அந்த இன்விடேஷன் கொடுக்கறது தான் பெரிய இதா இருக்குதுப்பா. போன் பண்ணியிருந்தியா? நான் பார்க்கவே இல்லையே. சரி, அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? பொங்கல்லாம் எப்படி போச்சு? என்ன பூமாரி கால் பண்றேன்னு நினைக்கிறேன். போன் எடுக்கவே கூடாது. ஒரு போன் பண்ண முடியல. இவா போன் பண்ணா மட்டும் நம்ம உடனே அட்டன் பண்ணணுமோ? போனை எடுக்கவே கூடாது. என்னடா, போன் வந்துட்டே இருக்கு, அட்டன் பண்ணாம இருக்க? என்ன, நான் இருக்கேன் டிஸ்டர்பன்ஸா இருக்கோ? பூமாரியா கால் பண்றா? இல்ல, வீட்ல இருந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்திக், உன்ட நிறைய மட்டும் சொல்லியிருக்கேன், அம்மா எப்போ கால் பண்றாங்களோ அட்டன் பண்ணணும்ட்டு. ஏன்னா பாவம் தனியா இருக்காங்க. உனக்கிட்டே சொல்லியிருக்கேன், அம்மா தான் கால் அட்டன் பண்ணி பேசு. நான் வேணா போறேன், அப்புறமா வர்றேன். சொல்லுடா, அம்மா தானே, சாப்பிட்டே என்னன்னு கேட்கதான் கால் பண்ணுவாங்க. நான் அப்புறமா பேசிக்கிறேன். அப்புறம் உன்னோட உட்பிலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அவங்களும் இப்படிதான்டா. ஐயோ, காலையில சாப்பிட்டீங்களா, மத்தியானம் சாப்பிட்டீங்களா, காஃபி குடிச்சீங்களா? ஐயோ, உயிர் எடுத்துருவா. நான் அதுக்காகவே சாப்பிட்டோன்னு சாப்பிட்டாச்சுன்னு மெசேஜ் போட்டுருவேன், டீ குடிச்சோன்னா டீ குடிச்சாச்சுன்னு மெசேஜ் போட்டுருவேன். அப்போ மெசேஜ்லயே குடும்பம் நடத்துறேன்னு சொல்லு. டேய் பேசுடா, அம்மா கால் பண்ணிட்டு இருக்காங்க, நீ பாட்டு பேசிட்டு இருக்க வெட்டிக்கதை. அம்மாட்ட என்னன்னு கேளு, நான் அப்புறமா வரேன். இருடா, இரு, அப்புறமா பேசலாம், இருடா.
அப்புறமா கால் பண்றேன் என்ன? ஷோ போயிட்டானா? நினைச்சிருப்பான் அம்மா இல்ல பூமாரி தான் கால் பண்றான்னு, அதான் எச்சு ஓடுறான். என்ன போனை கட் பண்ண உனக்கு புரியாது? ஏதாவது எமர்ஜென்சில இருக்கேன்ட்டு சும்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்க. என்ன கார்த்தி இப்படி கோவப்படுறீங்க? என்கிட்ட தான் போன் இல்லைல்ல, அதான் ஃப்ரெண்டுகிட்ட வாங்கி போன் பேசலாம்னு நினைச்சேன். ஒருக்கா பண்ண நீங்க கட் பண்ணீங்க. ரிங் ஃபுல்லா போயிருந்தா கூட நான் சரி பிஸியா இருக்கீங்கன்னு நினைச்சிருப்பேன். கட் பண்ணீங்கல்ல, அப்ப கிட்டதான் உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் மறக்க மறக்க போன் பண்ணிட்டே இருந்தேன். ஏன் கார்த்தி, என் மேல எதுவும் கோபமா? இல்ல இல்ல, உன் மேல கோவப்பட நான் யாருமா தாயி? உன் வேலை என்னவோ அதை பாரு. என்ன கார்த்தி இப்படி கோவப்படுறீங்க? நீங்க எதுக்கு கோவப்படுறீங்கன்ட்டு எனக்கு தெரியும். பொங்கலுக்கு போன் பண்ணல, வாழ்த்துக்கள் எதுவும் சொல்லல, அதுக்கு தானே கோவப்படுவீங்க. வீட்டுல ஆளுங்களா இருந்தாங்க, அதான் உங்கள்கிட்ட பேசவே முடியல. ப்ளீஸ் சாரி. ஆமா, நீ நினைச்சா மாத்திரம் போன் பேசுற, நான் நினைச்சா உன்கிட்ட பேசவே முடியல. ஒரு போனாவது வாங்கி தரேன்னா அதுவும் கேட்க மாட்டுக்க. சரி ஒரு வாழ்த்துக்களாவது சொல்லுவேன்ட்டு எவ்வளவு எதிர்பார்த்தேன் தெரியுமா? ஒரு போன் கூட உனக்கு பண்ண முடியல, அப்படிதானே? சரி உன்னை சுத்தி ஆட்களா இருக்காங்க, எனக்கு யாரும் இல்ல, அப்படிதானே சொல்ல வர நீ? கார்த்தி கோபத்துல ஏதேதோ பேசாதீங்க, சும்மா இருங்க. நான் அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல. வீட்டுல சொந்தக்காரங்களாம் வந்திருந்தாங்க, அது இல்லாம போட்டி இப்பெல்லாம் வச்சிருந்தாங்களா, எல்லாரும் சேர்ந்துதான் போயிருந்தோம். போன் என் கையிலே இல்ல, அண்ணன் வச்சிருந்தாங்க. கேட்டு பேசவும் முடியாது, அவங்க ஒரே சத்தம். உங்களுக்கு தான் தெரியுமே வீட்டுக்கிட்ட போட்டி எல்லாம் வச்சிருந்தாங்கன்ட்டு. எதையாவது சொல்லி சமாளிச்சிருன்னு. நான் பேசணும்னு நினைச்சா கூட போன் பேசவே முடியல. எனக்கும் உன்கிட்ட பேசணும் எடுக்கணும் ஆசையா இருக்க. போனாவது வாங்கி தரேன்னா அதுவும் கேட்க மாட்டேங்கிற. எனக்கும் அதெல்லாம் தெரியாது. நாளைக்கு என் கூட வர்ற, நான் உனக்கு ஒரு போன் வாங்கி தரேன், சரியா? ப்ளீஸ் கார்த்தி இப்போதைக்கு வேணாம். வீட்டுல ஏற்கனவே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, இதுல வேண்டாம். போன நேரம் பார்த்து மாட்டிக்கிட்டே அம்புட்டுதியா. உங்கள்ட்ட இப்படி கூட நான் பேச முடியாது, புரிஞ்சுக்கோங்க. சரி நீ வீட்டுக்கு போன் எதுவும் கொண்டு போக வேண்டாம். காலேஜ்ல இப்படி அட்டை வாங்கி பேச வேண்டாம்ல, போன் வாங்கி தர்றேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட கொடுத்து போனை வச்சுக்க, சரியா? அப்புறம் பேசிக்கோ காலேஜ்ல வச்சு, அப்புறம் அவங்கள்ட்ட போனை கொடுத்துக்கோ. எப்பமா சாட்டர்டே சண்டே மாதிரி வீட்டுக்கு கொண்டு போய் பேசு, சரியா? ப்ளீஸ். வேண்டாம் கார்த்தி, எனக்கு பயமா இருக்கு. எனக்கெல்லாம் இந்த போனை பத்தி அந்த அளவுக்கு தெரியாது ஹேண்டில் பண்ண. இப்பதான் ஓரளவு படிச்சிருக்கேன். இந்த பட்டன் போன் தான் முன்னாடியெல்லாம் உண்டு, அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். இந்த போன்லாம் எனக்கு ரொம்ப ஆப்ரேட் பண்ண தெரியாது. ஏன்னா அண்ணன் தானே வச்சிருப்பாரு. அப்பப்ப யூடியூப்ல பாட்டோ படமோ சமையல் குறிப்போ பார்ப்பேன், அம்பிட்டுதான். வேற எதுவும் இதை பத்தி அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. போன் வாங்கி தாரே, நோண்டி பாரு. தெரியாதது ஒண்ணு இல்ல, சின்ன பிள்ளைங்களுக்கே தெரியுது, உனக்கு ஏன் தெரியாது? படிச்சவ தானே நீ. நாளைக்கு நீ வர்ற, காலேஜ் முடிச்சு நான் நிக்கிறேன், 2 பேரும் சேர்ந்து மொபைல் வாங்க போறோம் சொல்லிட்டேன். என்ன ஓகே தானே? நாளைக்கு மொபைல் வாங்கலாம் தானே? சரி கார்த்திக், எனக்கு பயமா இருக்கு. சரி. இப்பதான் என் பூமாரி